வெறும் தனக்குத்தான் அநியாயம் செய்து கொள்வதை விரும்ப மாட்டார்கள். அப்படி யாராவது செய்து கொள்வார்களாக இருந்தால் அவர்களுடைய புத்தி சரியான நிலையில் இருக்காது. நான் சொல்லும் பைத்தியம் முடிச்சிருக்கிறான்னு கேட்போம், உங்களுக்கு என்ன மூளை குழம்பிட்டான்னு கேட்போம். இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். இது உடலுக்கு நாங்கள் கொடுக்கிற தண்டனையின் பொழுது எங்களுக்கு வார வார்த்தைகள், அதை நாங்கள் ஒரு பைத்தியகாரத்தனம் என்று விளங்கி இருக்கிறோம். ஆனால் உள்ளத்தினுடைய விஷயத்தில் நாம் நம்மை அறியாமல் உள்ளத்துக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்துக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு மனிதன் தனக்குத்தான் அநியாயம் செய்யக்கூடாது உடல் சார்ந்து என்று சிந்திக்கிற மனிதன் உள்ளத்தின் அளவில் தனது உள்ளத்துக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்துக்கு ஒரு மனிதன் கொடுக்கிற தண்டனை இருக்கிறது, உள்ளத்துக்கு ஒரு மனிதன் செய்கிற அநியாயம் இருக்கிறது. இந்த அநியாயம் என்பது அந்த மனிதனை சொர்க்கத்தின்பால் கொண்டு செல்லாது, சொர்க்கத்தின்பால் கொண்டு செல்லாது, நரகத்தை நோக்கித்தான் கொண்டு செல்லும். முதலாவது ஒரு மனிதன் தனது உள்ளத்துக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயம் என்னவென்றால், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஈமானை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் வாழ்வது. அல்லாஹ் தந்திருக்கிறான ஈமான், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், அல்லாஹ் அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை அன்றி நாங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனைத்தான் நாங்கள் வணங்கணும், அவன் எனக்கு உதவி செய்வான், நான் அவனை வணங்குகிறேன். இப்படி பல்வேறு கோணங்களில் நான் அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். இந்த ஈமான் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த ஈமானை கூட்டிக் கொள்வதற்கான, இந்த ஈமானை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் ஈமான் குறைய குறைய குறைய, ஈமான்ல ஒரு தொய்வு நிலை ஏற்பட ஏற்பட, ஈமான் பலவீனம் அடைய அடைய நீங்க பார்த்து கொண்டு இருப்பது என்பது நீங்கள் உங்கள் உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை. காலில் புண்ணு வந்துருச்சு, அது பரவாயில்லை, அப்படியே பெருசாகி அழுவி கால் வெட்டினாலும் பரவாயில்லைன்னு ஒருவர் இருந்தால் அவர் நாங்கள் யாருன்னு சொல்லுவோம்? மூளை சரியில்லாதவர், புத்தி சுகம் இல்லாதவர், புத்தி இல்லாதவர் சொல்லுவோம். அப்ப எனவே இப்படி ஒரு மனிதன் தனது உடம்புக்கு கொடுக்கிற கவனத்தை அவன் உள்ளத்துக்கு கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய உள்ளத்தில் ஷிர்க், இணை வைப்பு வரும். அல்லாஹ் அல்லாத தெய்வங்களிடம் கேட்பது, பிரார்த்திப்பது, அல்லாஹ் அல்லாதவைகளிடம் நாடி செல்வது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக சஜ்தா செய்வது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக அறுத்து பலியிடுவது என்று செய்கிறது ஷிர்க்கு, பாவம் என்பதை தாண்டி அது அவனது உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய ஈமானோடு இருக்கிற உள்ளங்களுக்குத்தான் அல்லாஹ் ஒரு அமைதியை போடுவானே தவிர, இணை வைப்போடு இருக்கிற அநியாயத்தோடு இருக்கிற உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா நிம்மதியை கொடுக்க மாட்டான். சந்தோஷம் வேறு, நிம்மதி வேறு. சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் நிம்மதி என்பது அல்லாஹ்வை நினைக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அது அல்லாஹு தஆலா வாக்குறுதியாக சொல்லுகிறான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை அவன் ஈமானை அது பறிபோவதை பற்றி கவனமில்லாமல் இருப்பது. சில பொழுது அல்லாஹு தஆலா இவனது பாவங்கள், இவனது குற்றங்குறைகள், தவறுகள் அப்படியே போக வச்சு அல்லாஹ்வுடைய ஈமானையும் பறித்து விடுவான். அது காரணி நாங்க தான், அது காரணி நாங்க தான். இப்ப யாராவது ஒரு மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாக 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 அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை நோக்கி செல்ல செல்ல, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்க பிரார்த்திக்க அல்லாஹ்ட அன்பு வருமா, கோபம் வருமா? அல்லாஹ்ட அன்பு வராது, அல்லாஹ்ட கோபம் தான் வரும். நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடம் சொல்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறோம், இன்னொரு ஆள்கிட்ட உதவி தேடுறோம்னு சொல்ல இல்லை. நாங்க உன்னை வணங்குகிறோம், இன்னொரு ஆள் உதவி செய்வார்கள் என்று நாம் செல்லவில்லை. உன்னையே வணங்குகிறோம் யா அல்லாஹ், உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ். அப்ப இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு வழங்கப்படுகிற கொடுக்கிற தண்டனைகளில் மிக மிக பிரதானமான தண்டனை, அவனுக்கு அநியாயம் செய்து கொள்கிற தண்டனை என்ன தெரியுமா? இணை வைப்பை அப்படியே கண்டுகொள்ளாமல் ஏற்று ஈமானிய தோற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது. முஸ்லிம், பேர் முஸ்லிம், அடையாள அட்டை முஸ்லிம், அவர் முஸ்லிம்களோடு தான் இருப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் இணை வைப்பு விஷயத்தில் அவர் தன்னை
சுய பரிசோதனை செய்ய மாட்டார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைப்பு என்பது மிக பிரம்மாண்டமான அநியாயம். கை கடிக்கிறது, காலு கடிக்கிறது, என முகத்துக்கு நான் அடிக்கிறது, கையை கீறி கிழிக்கிறது, இது அநியாயம். அது போன்றுதான் நீங்க உள்ளத்தை கீறி கிழிக்கிறீர்கள் ஷிர்க் என்ற அநியாயத்தால். உள்ளம் அது நோய்வாய்ப்படுகிறது, அது மரணிக்கிறது, உள்ளம் செத்து போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் இதை பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், இமாம்கள் உடலை விட உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உடலை விட உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உடலினுடைய ஆரோக்கியத்தை விட உள்ளத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்று ஒரு மனிதனுக்கு லேசா தலைவலி வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போறார், தப்பு கிடையாது, தவறு கிடையாது. அதை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை தான் நான் பேசுறேன். தலைவலி லேசா வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஸ்கேன் பண்ணுங்க, அந்த ரிப்போர்ட் எடுங்க, இந்த ரிப்போர்ட் எடுங்க, இந்த டாக்டர் சரியில்லையா அவர்கிட்ட போங்க, இங்க சரியில்லையா அங்க போங்க. அப்படி மாறி 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 மசூராக்கள், அபிப்பிராயங்கள் சொல்லுகிற நாங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி எண்ணம் எனக்கு வரவே இல்லையே, அல்லாஹ்ட சிந்தனை இன்னைக்கு வரவே இல்லையே, ஏன் என் உள்ளத்துல அல்லாஹ் பத்தி ஈமான் குறையுதே. முதல்ல நான் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பேன், அல்லாஹ் எனக்கு தருவாண்ட நம்பிக்கை இருந்து அல்லாஹ்ட உதவியை நான் கண்ணால பார்த்தேன் என்று சொல்கிற பலர் இப்ப தொழுகை இல்லையே, இபாதத் இல்லையே. நண்பர்கள் கூட அலட்டிக் கொள்வதில்லை. எனக்கு என்னதுக்கு, கண்ணில் லேசா வீங்கி இருந்தா டாக்டர் காட்டலையான்னு கேட்பாங்க. அதே கல்பு வீங்கி இருக்கிறது, கல்பு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, கல்பு செத்து போற, மரணித்து போற நிலையில் இருக்கிறது. யாரும் அதை பற்றி பேசுவதில்லை, கேட்பதில்லை. காரணம் என்ன? கல்பை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. இந்த உள்ளத்தில் இருந்துதான் அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுதா ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு ஃபைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். உடம்புல ஒரு சதை கட்டி இருக்கிறது, அது சீராகிவிட்டால் உடம்பு முழுக்க சீராகிவிடும், அது சீர்கட்டு விட்டால் உடம்பு முழுக்க சீர்கட்டுவிடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சீராக இருக்கிறதா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், உள்ளத்துக்கு அதனுடைய இறை உணர்வை நான் கேட்கிறேன் யா அல்லாஹ், அதை கொடுத்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களா இல்லையா? நான் கேட்கணும் சகோதரர்களே. எனவே இந்த உள்ளத்துக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற தண்டனையிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். அந்த தண்டனையை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதை எடுத்துவிட்டு ஈமான் என்ற ஷிஃபாவை நாங்கள் கொடுத்து உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, மனிதன் உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை, அவனுடைய உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதன் எப்படி அவனுடைய சிந்தனை, அவனுடைய எண்ணங்கள் எப்படி போகும் தெரியுமா? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறான். வ இன்னஹு அலா ஸாலிக லஷதீத். அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். பொருளாதாரம், உலகம், செல்வத்தின் மீது அளவு கடந்து ஆசை வைக்கிறான். இதுல பாருங்க, நன்றி கட்ட உள்ளம். ஒரு மனிதன் எப்ப எல்லாம் அல்லாஹ் தந்த அருளாக அவன் விளங்க இல்லையோ, பார்க்கவில்லையோ, அப்ப அவனுடைய உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப மனசுக்கு டென்ஷன் ஆயிருக்குது, ரொம்ப மனசு கவலை ஆயிருக்குது, ஒரே குழப்பமாயிருக்குது. ஏன் குழப்பம்? பாருங்க, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் பாருங்க. அல்லாஹ் என்ன, எனக்கு இப்படி எனக்கு சோதனைகளை அல்லாஹ் தாரான். சரி, உனக்கு என்ன சோதனை எல்லாம் தந்துட்டான்? அப்படி என்ன சோதனை எல்லாம் தந்துட்டான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கிற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். கேட்டால் ஏன் இப்படி தொழுகிறீங்கன்னு கேட்டா சொன்னாங்க, அஃபலா உஹிப்பு அன் நகூன அப்தன் ஷகூரா. குறைந்தபட்சம் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக வாழக்கூடாதா? சொர்க்கம் போகணும், என் அமலான அல்லாஹ்விடத்தில் பெரிய தரஜா அடைஞ்சு கொள்ளணும் எல்லாம் ஆசை வைக்கல. அவங்க சொன்னாங்க, நன்றி உள்ளவனா வாழணும். ஏன்னா அல்லாஹ் தந்த அருள்களை நீங்க எண்ணி பார்த்தால் வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அதை உங்களால் மட்டிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் எங்களை சோதிக்கிறானா, அல்லாஹ் எங்களை தண்டிக்கிறானா? நாங்க எடுப்புல சொல்லுவோம், அல்லாஹ் எனக்கு நிறைய சோதனையை தாரான். அடுக்கடுக்கா சோதனை. என்ன சோதனை? ஏற்கனவே 15,000 ரூபாய் 50,000 ரூபாய் குறைஞ்சது, 50,000 ரூபாய் சம்பாதிச்சு இருந்திருப்பார். இப்போ ஒரு 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்குது, 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். பாருங்க எனக்கு எவ்வளவு பெரிய சோதனை. அன்புக்குரிய சகோதரர்களே, 1-2 மாதங்கள் சாப்பிடாமல் வாழ்ந்தார்கள்.
வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் அல்லாத எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் பசியோடு இருக்கிறார்கள். பாப்பாவை பார்க்கவில்லை, இந்த உலகத்துக்கு வந்து சில காலங்களில் தாயை இழந்து அனாதையாக இருக்கிறார்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன். என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் என்ன தண்டிச்சிட்டான்னு சொன்னாங்களா? தன்னுடைய பிள்ளைகளில் 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகள் பெற்றெடுத்த 6 பிள்ளைகளையும் தன்னுடைய கையாலேயே அடக்கம் செய்தார்கள். ஒரு தாய்க்கு தந்தைக்கு அதை விட வேற என்ன வலி இருக்குது? நான் வேண்டா செத்து போறேன் சொல்லக்கூடாது. மனிதர்கள்ட்ட பேச்சு எப்படி? நான் செத்து போனா பரவாயில்ல, என்ன பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா சரி. எனக்கு 2 குமர் பிள்ளைகள் இருக்குது, இந்த 2 குமர் பிள்ளைகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தா நான் மௌத்தா போனா கூட பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்று வாழ்கிறார்களே பெற்றோர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளை கொண்டு தனது கரத்தால் அடக்கம் செய்கிறார்கள் உயிரோடு இருக்கும் பொழுது. அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றாவது ஒரு நாள் சொன்னாங்களா அல்லாஹ் என்ன தண்டிக்கிறான் சோதிக்கிறான்? இதை விட எங்களுக்கு சோதனை வந்துருச்சா? எவ்வளவு நன்றி கட்டவன் மனிதன்! அல்லாஹு தஆலா தந்திருக்கிற சிந்தனையை பாருங்கள், அல்லாஹ் தந்திருக்கிற பார்வையை பாருங்கள், அல்லாஹ் தந்திருக்கிற இதயத்தை பாருங்கள், அல்லாஹ் தந்திருக்கிற காலை பாருங்கள், கண்ணை பாருங்கள், அல்லாஹ் தந்திருக்கிற உணவை பாருங்கள். குடிப்பதற்கு தண்ணீரை அல்லாஹ் தந்திருக்கிறான், சாப்பிடுவதற்கு விதவிதமான உணவை தந்திருக்கிறான். நாங்கள் எல்லாம் ஹந்தக்கிலும் பத்ரிலும் உஹதிலும் ஹைபரிலும் என்று சொல்லி எங்களது உயிரையே போக்கிக் கொள்ள சென்றவர்களா, அல்லது வயிற்றில கல்லை கட்டிக்கொண்டு பசியோடு இருந்தவர்களா, நோம்போடு பட்டினியோடு வெயிலிலே உஷ்ணத்திலே இரவிலே குளிரிலே நின்று வாடியவர்களா? ஏதோ ஜும்மாவுக்கு வாரோம், 5 நேரம் தொழுகிறோம், அதுவும் சில பொழுது ஜமாத்து கிடைக்குது இல்ல, சுபுவும் இல்லை, சில பொழுது ஜும்மாவும் இல்லை, பெருநாள் மட்டும் தொழுகிறோம். ஆனா என்ன சொல்றோம்? அல்லாஹ் பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு சோதனையை தாரான். எவ்வளவு நன்றி கெட்டதனமான பேச்சு! அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னார்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லையே. அவர்கள் சந்திக்காத சோதனையா? எந்த சமூகம் அமீன் சாதிக் அமீன் சாதிக் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று சொல்லி மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டிருந்ததோ, அரவணைத்துக் கொண்டிருந்ததோ, சொந்தக்காரர்கள் என்று பார்த்து பார்த்து நல்ல ஒரு மனிதர் என்று நல்ல பட்டம் சூட்டி நல்ல மனிதர் என்று இனம் கண்டு கொண்டு அவரை மதித்ததோ, அதே சமூகம் சொன்னது இவன் பைத்தியாரன். வெளியிலிருந்து ஒரு எதிரி சொல்றான் பிரச்சனை இல்லை, ஊருக்கு வெளியே இருந்து தெரியாத யாரோ ஒருத்தன் ஏசுறான் பிரச்சனை இல்லை, நல்லா பழகி உண்மையிலேயே இவன் நல்லவன் தாண்டு தெரிஞ்ச பிறகும் இவனை நான் காயப்படுத்தணும் என்பதற்காக கூட பிறந்த சகோதரன் என்ன பைத்தியாரன்னு சொன்னா தாங்க இயலாது, இவன் ஒரு மனநோயாளின்னு சொன்னா தாங்க இயலாது, இவன் ஒரு சூனியக்காரன் தாங்க இயலாது, இவனுக்கு மூளை குழம்பிருச்சுன்னா தாங்க இயலாது, இவன் ஒரு கவிஞன்டா தாங்க இயலாது, இவன் ஒரு குறிகாரன் தாங்க இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, சொந்த பந்தம் சொன்னது, கூட இருந்த இவ்வளவு நாள் பழகின நண்பன் நீ சொல்கிறாயா என்றுதான் நாங்க கேட்போம். அந்த நண்பன் சொன்னான், கூட இருந்த சகோதரர்கள் சொன்னார்கள், ஊர்வாசிகள் சொன்னார்கள், அதுவும் அவருடைய துர்நடத்தை இருந்து சொன்னா பரவாயில்லை, நல்லா பார்த்து 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 நம்பிக்கைக்கு உதாரணம் இவர்தான் சொன்ன சமூகம் சொன்னது நீங்க பைத்தியகாரன். அப்ப அந்த ரசூலுல்லாஹ்க்கு எப்படி வலித்திருக்கும் என்றாவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் என்ன எப்படி கேவலப்படுத்துறான்னு சொன்னாங்களா? இல்லையே சகோதரர்களே. நாங்க எல்லாம் 6 பிள்ளைகளை பத்தி 6 பேரை அடக்க செஞ்சுட்டு மையத்தூட்ல இருந்தா வந்திருக்கிறோம். இல்லையே சகோதரர்களே. பாப்பா அம்மா பார்க்காம சிறு பிராயத்தில் அனாதையாக வளர்ந்து தொழில் இல்லாம அடிபட்டு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தா வந்தோம். இல்லையே சகோதரர்களே. மனைவியை பார்த்து பிள்ளையை பார்த்து சிரிச்சிட்டு ஒழுவெடுத்துட்டு ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் பேசி தொழுக முடிஞ்சா மனைவியை பார்க்க போறோம், பிள்ளைகளை பார்க்க போறோம். ஆனா அன்புக்குரிய சகோதரிகளே, எந்த ஒரு கட்டத்துல சின்ன சோதனை வந்துருச்சுண்டா நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், அல்லாஹ் என்ன தண்டிக்கிறான் பாருங்க, அல்லாஹ் அடுக்கடுக்கா சோதனை தாரான்னு சொல்றோமே. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அதுக்கு அவனே சாட்சி. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தனியாக இருந்து சிந்தித்தால், தனியாக இருந்து யோசித்தால், அல்லாஹ் தந்த கோடி அருள்கள் இங்கால இருக்கும். நாம் சோதனை என்று நினைக்கிற 3 விஷயங்கள் இருக்கும். இந்த 3ஐத்தான் பேசுபொருளாக ஆக்குவோமே தவிர அல்லாஹ்வுடைய அருள்களை பற்றி நாம் பேசுவதில்லையே. அதுதான் நாங்க உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை. நாங்க உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறோம் சகோதரர்களே. ஏன் கவலை? உள்ளத்துல ஈமான் இருக்குதே, அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்குதே,
அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுற பாக்கியம் கிடைச்சிருக்குதே, அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை தொழுகிற பாக்கியம் கிடைச்சிருக்குதே, அல்லாஹ்வை சுஜூது செய்கிற அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குதே, அல்லாஹ்விடத்தில் நெஞ்சை நிமித்தி கையை உயர்த்துற பாக்கியம் கிடைச்சிருக்குதே, இதற்கெல்லாம் நன்றி செலுத்தாம பாருங்க எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அந்த ஆளுக்கு இது கிடைச்சிருக்குது, இந்த ஆளுக்கு இது கிடைச்சிருக்குது, அவர் வாகனத்துல போறாரு, அவருக்கு வீடு இருக்குது, அவருக்கு பூமி இருக்குது, அவருக்கு ஏக்கர் கணக்கில் காணி இருக்குது, அவருக்கு தென்னந்தோட்டம் இருக்குது, அவருக்கு இந்த கடை இருக்குது என்றெல்லாம் அழிஞ்சு போற துனியாவை பார்க்கிறோமே, அழியாத சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறானே ஒரு மனிதன், அதை அல்லாஹ் சொல்ல வச்சானே, அதை யோசிச்சோமா? குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சு போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா நீங்க சொன்ன சுப்ஹானல்லாஹ் அழியாது. நீங்க தங்கத்தை கோடி கோடியாக விலை கொடுத்து வாங்கி சேர்த்து வைத்தாலும், நீங்கள் அதை தர்மம் செய்யாவிட்டால், நல்ல முறையில் செலவழிக்காமல் அப்படியே விட்டுட்டு சென்றால், அந்த கோடிக்கணக்கான தங்கம் நகை உங்களோட கபருக்கு வராது. நீங்க சொன்ன சுப்ஹானல்லாஹ் வரும். எது சொத்து? எது சொத்து? அல்ஹம்துலில்லாஹ் வரும், அல்லாஹு அக்பர் வரும், அல்லாஹு அக்பர் வரும். நீங்க சொன்ன சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வரும். நீங்க தொழுத சுபஹ் தொழுகை வரும். சுபுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத் தொழுதீங்க, ரக்காத்தல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வ மா ஃபிஹா. சுபுக்கு முன்னால தொழுற 2 ரக்காத் சுன்னத் தொழுகை இந்த உலகத்தினுடைய வஸ்துக்களை விட எல்லாம் சிறந்ததுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த திஹாரில இந்த இடத்துல 5 பேச்சஸ் காணி தாராங்க ஃப்ரீயாண்டா, சுபுக்கு 2 மணிக்கு வாங்கண்டா, யாராவது படுப்போமா அந்த ராவுல? இன்றைக்கு போத்துக்கள் மெச்சிருக்குதுன்னு பிள்ளைகள் அலாரம் வச்சு எழும்புறாங்க 4 மணிக்கு 4:30க்கு. ஏன் போத்துக்கள் ரொனால்டோ விளையாடுறாரு, அர்ஜென்டினா மெஸ்ஸி விளையாடுறாரு, நெய்மர் விளையாடுறார் பிரேசில். ஏன் டைம் வச்சு 2 மணிக்கு எழும்புற பிள்ளைகள் 3 மணிக்கு பெல் வச்சு எழும்பி டிவியில பாக்குறாங்க. அதே பிள்ளைகளுக்கு அந்த ரப்பை பார்க்க வேண்டும், அவனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையே. சுபுக்கு எழுப்புனா எழும்ப இயலாத பிள்ளைகள் அலாரம் வச்சு எழும்பி அந்த விளையாட்டு வீரர்களை ரசிக்கிறார்கள் என்றால், ஏந்த உங்களோட பிள்ளைகளோட நிலைமை என்ன? இன்றைக்கு நடந்தே சொல்றேன், நேத்து முந்தானதுல இன்றைக்கு நடக்கிறேன் நான் சொல்றேன். பாக்குறாங்களா இல்லையா? 2 மணிக்கு கியாமுல்லை சுஜூதுல கண்ணீர் வடிக்க வேண்டிய அப்துல்லாஹும் உமைரும் நெய்மருக்கு முன்னாலேயும் மெஸ்ஸிக்கு முன்னாலேயும் அதிலே ஆனந்தப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இது தப்பா தவறாங்கிறது 2வது விஷயம். ஆனால் சுபுஹ் இல்லை, தஹஜ்ஜுத் இல்லை, கியாமுல்லை இல்லை, நடுநிசியில் அல்லாஹ்விடம் ஒரு நாள் கண்ணால் கண்ணீர் வடித்து மன்றாடி கெஞ்சி கதறாத சிறு பிள்ளைகள் கண்கள் யாரோ ஒருவனுடைய தோல்விக்காக அழுகிறது. சகோதரர்களே, தோல்விக்காக அழுகிறது. என் பிள்ளைக்கு நான் இது வாங்கி கொடுக்க இல்ல, ஸ்கூல்ல போயிட்டு பாப்பா எல்லாரும் இந்த பொருளை வாங்கியிருக்கிறாங்க, இந்த பேக்கை வாங்கியிருக்கிறாங்க, இதை வாங்கியிருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இல்லையே வாப்பாண்டு பிள்ளை வந்து வாப்பாட்டு அழுகிற நேரம் வாப்பாட நெஞ்சு துடிக்குது, பதறுது, என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்கலேண்டு. ஆனால் அதே வாப்பாக்கு அந்த பிள்ளை சுபூத்தலாம தூங்குறது துடிக்கவில்லை, பதறவில்லை என்றால் நீங்க உள்ளதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. சகோதரர்களே, நீங்க உள்ளதுக்கு நிம்மதியை கொடுக்க இல்லை, உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளின் மூலம் உங்கள் உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள். உங்கள் மூலமாக உங்கள் உள்ளத்துக்கு நீங்க தண்டனை கொடுக்கிறீங்க. நான் சொன்ன பைத்தியார எடுத்து கத்தி எடுத்து கிழிக்கிற மாதிரி உள்ளத்தை கிழிக்கிறீங்க. ஏன்னா உள்ளம் உள்ளுக்கு விளங்குது இல்லை, அதுக்கு அடையாளம் இருக்கிறது, அறிகுறி இருக்கிறது. அது பெரிய தலைப்பு சோதர்களே. ஆனால் இதுதான் மனிதனுடைய நிலை. அல்லாஹுக்கு அவன் தந்த அருள்களை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல், அல்லாஹ் தந்த அருள்களை சிந்தித்து நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனாக வாழ்கிறானே, இந்த நன்றி கட்டத்தனம் எப்படி உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்கும்? நன்றி கட்ட வாழ்க்கை எப்படி உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்கும்? அல்லாஹ் சொல்றான், ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும் வ ல இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்றி செலுத்தினா இன்னும் 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 தருவேன், இன்னும் 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 தருவேன். அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தில் நான் ஜகாத் கொடுக்கிறேன், அல்லாஹ் அதிகப்படுத்துவான். சதகா கொடுக்கிறேன், அல்லாஹ் அதிகப்படுத்துவான். நல்ல வழியில் செலவழிக்கிறேன், அல்லாஹ் அதிகப்படுத்துவான். நல்ல வழியில தாராளத்தன்மையோடு வாரி வழங்குகிறேன், உணவளிக்கிறேன், ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு மாளிகைகளுக்கு உதவி செய்கிறேன், அல்லாஹ் அதிகப்படுத்துவான். ஹராமான முறையில செலவழிச்சா, ஹராமான முறையில் அதை பயன்படுத்தினால்,
தண்டனை அல்லாஹ் சொல்றானே, நன்றி கெட்டத்தனத்தோடு நடந்தா எங்கட தண்டனை மிக கடுமையானது. அப்படின்னா நாங்க யோசிப்போம் என்ன, பாருங்க அவர் என்ன வட்டியோட தான் இருக்கிறாரு, ஆனா 2-3 கார் வச்சிருக்கிறாரு. தண்டனை அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை அவன் உள்ளத்தோட போய் பேசி பார்த்தா விளங்கும். அவர் இருக்கிற மனோநிலை அவர் உள்ளத்தோட பேசி பார்த்தா விளங்கும். சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, குடிப்பதற்கு ஒன்றுமில்லை, அவர்களிடத்திலே போதிய அளவு பெரிய வாகன வசதி இல்லை, பெரிய ஆடம்பரமான வீடு இல்லை, மாளிகை இல்லை, தோட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் செங்கல் பாதையை தலையில் வைத்து படுத்திருப்பார்கள். உள்ளம் நிரம்ப நிம்மதி இருக்கும். ஏன்? அல்லதீன ஆமனூ வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரால், அல்லாஹ்வுடைய சிந்தனையால், அந்த அல்லாஹ்வுடைய உணர்வால், அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையால் தான் இதயங்கள் அமைதி வரும். உலகத்தால் அல்ல, சொத்துக்களால் அல்ல. ஃபிரௌன் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு வகால அன ரப்புக்குமுல் அலா, நான் உங்களோட ரப்பு என்று சொன்னான். எந்த ஃபிரௌன் ரப்பு என்று தன்னை அடையாளப்படுத்தினானோ அதே ஃபிரௌனை அல்லாஹ் அழித்து காட்டினான். அவனோட ஆட்சியால அவனை பாதுகாத்துக் கொள்ள முடிஞ்சதா? அவனோட அதிகாரத்தால அவனை பாதுகாத்துக் கொள்ள முடிஞ்சதா? அல்லது காரூன், உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை குர்ஆன்ல வியந்து ஒரு செல்வந்தன் என்று சொல்றான் என்றா, ஒரு மனிதன் அல்லாஹ் சொல்றான் இவன் பணக்காரன் என்று சொல்றானா இருந்தா அது காரூன். அந்த காரூனை அல்லாஹ் அழித்தான். செல்வத்தால நிம்மதி கிடைக்க இல்லை. நன்றி கெட்டதனமாக வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். நானும் நீங்களும் அப்படி இருந்து விடக்கூடாது சகோதரர்களே. இந்த உலகத்துல நாங்க விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் தந்த அருள்களை பாருங்க. அல்லாஹ் தந்த அருள்களை பார்த்தா நீங்க நன்றி செலுத்துவீங்க. நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் அதிகப்படுத்துவான், நிம்மதியை உள்ளத்துக்கு தருவான். நாங்க பாக்குறது என்ன? அல்லாஹ் தந்த கோடான கோடி அருள்களை பார்க்காம அல்லாஹ் இந்த மனிதனை திருப்பி அவன் பாதைக்கு எடுக்கணும். அல்லாஹ் ரஹ்மத்தாக கொடுக்கிற சில சோதனைகளை, அல்லாஹ் ரஹ்மத்தாக கொடுக்கிற சில சோதனைகளை இவன் அதாபாக பார்த்து அல்லாஹ் விட்டு தூரமாகிறான். அதனால் உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறான். இது ஒரு விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி தான் மனிதன் உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனைகள்ல மிக முக்கியமானது, எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் பாவம் செய்வானோ அப்ப எல்லாம் அவன் உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறான். பாவம் செய்தால் அல்லாஹ் தண்டிப்பான் என்பது வேறு. ஆனால் நீங்கள் பாவம் செய்ய 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 நீங்கள் உங்கள் உள்ளத்தை தண்டிக்கிறீர்கள். எப்படி? ஒரு மனிதன் பாவம் செய்ய செய்ய பாவத்துல நிம்மதி இல்லை, பாவத்துல சந்தோஷம் இல்லை. பாவம் என்பது நஞ்சு பூசப்பட்ட சுவையான உணவு போல. நல்ல பிரியாணி இருக்குது, நஞ்சு கலந்து இருக்குது, நமக்கு தெரியாது, யாரும் சொல்ல இல்லை. நல்ல பிரியாணி ருசிச்சு திம்பாரு, திங்கும் போது ருசியா தான் இருக்கும். திண்டு முடிஞ்சு 5-10 நிமிஷத்துல அது வேலையை காட்டும், உயிருக்கு ஆபத்தாகும். இது போலதான் பாவம். செய்யும் பொழுது இன்பம். எத்தனையோ மனிதர்கள் ஒரு நிமிட இன்பத்துக்காக வாழ்நாளில் நீங்காத ஒரு கரையை சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள். ஒரு நிமிஷம் இன்பத்துக்காக. அநியாயமே, இதை செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு புற யோசிப்பாரு. பிரயோசனம் இல்லை. யோசிக்கிறோமா இல்லையா? எந்த பாவத்தையாவது செஞ்சு போட்டு ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கிடைச்சிக்கிட்டு எவனா சொல்ல முடியுமா? ஈமான் உள்ளவன். சந்தோஷம் வேற சகோதரர்களே. சந்தோஷம், பாவத்திலேயும் சந்தோஷம் இருக்குது. ஆனா நிம்மதி நன்மையில மட்டும் தான் இருக்குது. சந்தோஷம் அநியாயம் செஞ்சாலும் சந்தோஷம் வரும். ஆனா அடிச்சுட்டு வந்துட்டேன் சந்தோஷம். இதல்ல சந்தோஷம், இதெல்லாம் உண்மையான நிம்மதி. ஒருத்தன் அநியாயம் செஞ்சாலும் ஒருத்தனுக்கு சந்தோஷம் வரும். பாத்தீங்களா, அவங்க 2 பேரையும் போட்டு ஒரு மாதிரி வெட்டி பொய்ய சொல்லி ஏமாத்தி விட்டேன், சந்தோஷப்படுவாரு. சந்தோஷம் அல்ல நிம்மதி. நிம்மதி என்பது அமைதி. யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருப்பது நிம்மதி. அடுத்த மனிதர்களுக்கு நான் தாழ்ந்து போறேன், பரவாயில்ல, நீங்க அநியாயம் செய்றீங்களா, அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு போறேன், இது நிம்மதி. பழிக்கு பழி வாங்குறது இல்ல நிம்மதி இல்ல சகோதரர்களே. ஏசுனா திருப்பி ஏசுறது நான் நினைக்கிறேன் பெரிய வீரம் என்று இல்லை. கோபம் வந்தா பைத்தியார மாதிரி கத்துறது அல்ல வீரம். கோபம் வந்தா அடக்கி கொள்றதுக்கு தான் வீரம் தேவை. புத்தி இல்லாதவங்க கூட என்ன செய்வான்? கோவப்பட்டு அடிப்பான். அப்ப புத்தி உள்ளவனு கோவப்பட்டு அடிக்கிறான், கண்டான மாதிரி வார்த்தையை விடுறான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உண்மையான வீரன் யார்? அல்லது எம்லிக்கு நஃப்ஸஹு இன்தல் கதப், கோபம் வந்தாலும் தனது மனசை கட்டுப்படுத்துற அளவுக்கு வீரம் இருக்கணும். உண்மையான வீரம் எது? மனசை கட்டுப்படுத்தணும். உடலை கட்டுப்படுத்துறா இல்ல, மனசை கட்டுப்படுத்தணும். மனம் தான் அடிப்படை, உள்ளம் தான் அடிப்படை. பாவம் செய்ய 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 ஒரு மனிதன் உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறான். நாங்க பாவம் செய்ய செய்ய எங்களோட உள்ளம் என்ன செய்யும் தெரியுமா? நோய்வாய்ப்படும்.
நோய்வாய்ப்பட்டு என்ன செய்யும்? இன்னும் சிகிச்சை செய்யலையா உள்ளம் இறந்து விடும். ஆனால் 20 வயதுல உள்ளம் இறந்து போய்விடும். அவனோட உடல் எப்ப மரணிக்கும் தெரியுமா? 60 வயசுல. நிறைய பேர் போய் பாருங்க, அவரு மனுஷன் உடம்பு அசையும், உள்ளம், நான் சொல்றது என்ன, ஹார்ட் நின்று போறது அல்லது ஹார்ட் இயங்காமல் இருக்கிற இந்த சடபாத இந்த மருத்துவ பார்வை அல்ல, இது ஆன்மீகம். அல்லாஹ் ரசூல் சொல்கிற பார்வை. நோய்வாய்ப்படுகிறது, நிஃபாக் இருக்கிறது உள்ளத்துல, பொய் இருக்குது, புறம் இருக்குது, வாக்கு மீறுதல் இருக்குது, இது நிஃபாக், நயவஞ்ச கத்தனம், உள்ளத்துல நோய். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹார்ட்ல பிரச்சனை, ஓட்ட விழுந்துருச்சு, அல்லது ஹார்ட்ல என்ன பிரச்சனை அன்ன பிரச்சனைன்னு சொல்லி போட்டு டாக்டரை காட்ட மருந்து செய்யறோம். இது வேற, இது உடல் சார்ந்து நம்ம சோதிக்கிறோம், நாங்க சிந்திக்கிறோம். உடல் ஹார்ட்ல பிரச்சனையா, உடல்ல ஏற்படுற மாற்றங்களை வச்சு யோசிக்கிறோம். ஆனால் ஹார்ட்ல வர பிரச்சனையால ஈமான்ல ஏற்படுற கோளாறு, இபாதத்துல ஏற்படுற கோளாறு, அதை பார்க்க இல்லையே. ரெண்டு வாழ்க்கை இருக்கிற சகோதரர்களே. எங்களோட ஆன்மீக வாழ்க்கையை நாங்க பார்க்கணும். அதுக்கு இந்த உள்ளத்தை எப்படி பழக்கப்படுத்தி இருக்கிறோம்? பாவம் 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 என்று சென்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, எப்படி இந்த உள்ளத்தை நாங்கள் சந்தோஷமாக வைத்திருப்பது? எனவே பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் தன்னை விடுவிக்கணும். எப்பொழுதெல்லாம் பாவம் செய்யணும் என்று யோசிக்கிறோமோ அப்ப நாங்க சின்ன பாவம் தானே யோசிக்க கூடாது. எப்படி யோசிக்கணும்? இது என்ன சின்ன பாவம் தானே, என்ன சின்ன ஒரு பாவம் தான், அல்ல மன்னிப்பான் அப்படின்னு நீங்க யோசிக்காத சகோதரர்களே. எப்பயும் யோசிக்கணும், சின்ன பாவமாக இருந்தாலும் யாருக்கு முன்னால நான் பாவம் செய்யணும்? அல்லாஹ் சின்னவனா? அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டின அதே மனிதன் அல்லாஹ்வை சின்னதா நினைச்சு பாவத்தை பெருசா நினைக்கிறானே. அப்ப நாங்க எப்படி இதை புரிந்து கொள்வது? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பார்வை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். எனவே உள்ளத்துக்கு ஒரு மனிதன் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை, அவன் பாவம் செய்து 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 அல்லாஹ் விட்டு தூரமாகிறான். அதனால உள்ளத்துக்கு அவன் தண்டனை கொடுக்கிறான். இப்படி அவன் அந்த மனிதன் செய்ய 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 இப்பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய புறத்தால அந்த மனிதனுக்கு நிம்மதி பறிக்கப்படுகிறது, உள்ளத்துல நிம்மதி பறிக்கப்படுகிறது. நீங்க தான் காரணம். எப்போ ஒரு மனிதன் தொழுகை பேணுதலா இருந்து அல்லாஹ் இடத்துல துஆ கேட்க ஆரம்பிச்சு அல்லாஹ்வை நெருங்க நெருங்க நெருங்க, வாழ்க்கையில சோதனைகள் வராதுன்னு நான் சொல்லல, வரும். ஆனால் அந்த சோதனைகளுக்கு உள்ளேயும் அல்லாஹ் ஒரு நிம்மதியை தருவான். அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா. எல்லாம் இதுக்கு மொழிபெயர்ப்பாங்க, பிழையா மொழிபெயர்ப்பாங்க. எப்படி? கஷ்டத்துக்கு பின்னால் லேஸ் இருக்குது, கஷ்டத்துக்கு பின்னால லேஸ் இருக்குது. அல்லாஹ் இங்க கஷ்டத்துக்கு பின்னாலன்னு சொல்ல இல்லை, கஷ்டத்துக்கு பின்னால. கஷ்டம் நீங்கன்னா லேசு தானே, அது அதுல என்ன இருக்குது? அது ஒரு பெரிய தத்துவமா இல்லையே. அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் லேஸ் இருக்கிறது, உடன் இருக்கிறது. மஅண்ட் அரபுல தெரியும் உடன், சும்மண்டா பின்பு, இங்க உடன். அப்படின்னா கஷ்டம் தான். போய் கேளுங்க, உங்கள்கிட்ட கஷ்டமா வாழ்க்கையில? உண்மையில எனக்கு நான் மாசத்துக்கு 20,000 தான் சம்பாதிக்கிறேன், என்ற வாகனம் இல்ல, கார் இல்ல, பங்களா இல்ல, ஒன்றும் இல்ல. ஆனால் அல்லாஹ்க்கு பாவம் செய்யாம தஹஜ்ஜத் எல்லாம் தொழுது, சுபஹ் எல்லாம் தொழுது, ஒவ்வொரு நாளும் திக்ர்கள் செஞ்சு காலை மாலை துஆக்கள் ஓதி நிம்மதியா இருக்கிறேன் வாப்பான்னு சொல்லிட்டு போவாரு. அதே 10 கார் எடுத்து 15 கார் எடுத்து அப்படி வாகனம் எல்லாம் வாங்கி மாடா மாளிகையில வாழ்ற ஒருவற்ற போய் கேட்டா அவரு தூக்கம் வாரதுக்கு டெப்லெட் குடிச்சிட்டு இருப்பாரு, தூக்கம் வாரத்துக்கு டெப்லெட் குடிச்சிட்டு இருப்பாரு. அவர் டாக்டருக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லி டாக்டருக்கு மருந்து எடுக்கிறதுக்கு போய் போய் அதுக்கு கோடிக்கணக்கில் செலவழிச்சிருப்பாரு. இது அல்லாஹ் சாதாரண குடிசையில் இருக்கிற மனிதனை கொடுக்கிறான். இதுதான் சகோதரர்களை நிம்மதி. இது அல்லாஹ் கொடுப்பான், பாவத்தில் அல்ல, வரம்பு மீறுதலில் அல்ல. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள்களை கொடுத்திருக்கிறான், அதன் மூலமா அல்லாஹ்வை நெருங்கிறான், அல்லாஹ் இன்னும் நிம்மதியை கொடுப்பான். நான் சொல்ல வாரது, அல்லாஹ்வை மறந்து போகிற அருள்களால நிம்மதி கிடைக்காது. கொஞ்சம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்கிற மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதி கொடுப்பான். பாவத்தில் இருந்து விலக விலக, பாவத்தில் இருந்து விலக விலக அல்லாஹ் உள்ளத்தை விசாலப்படுத்தி நிம்மதி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய உள்ளத்துக்கு நாங்கள் இப்படி கொடுக்கிற தண்டனைகள் இருந்து உள்ளத்தை பாதுகாத்து அந்த உள்ளத்தை தூய்மையானதாக மாற்றுவோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்துக்கு நாங்க கொடுக்கிற தண்டனையில மிக முக்கியமான தண்டனை எது தெரியுமா? அல்லாஹ் தஆலா எங்களை கையை பிடிச்சு கொண்டு வந்து, அல்லாஹ் கையால பிடிச்சு கொண்டு அவன் நேரடியா பிடிச்சாண்டல்ல, அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்து அல்லாஹ் இப்படி பொத்தி பொத்தி எங்களை பாதுகாக்கிற வேளையிலும் நாங்க அவன் வானான்னு விட்டுட்டு போற இடம் இருக்கிறே, அதுதான் நாங்க உள்ளத்துக்கு கொடுக்குற பெரிய பிரம்மாண்டமான தண்டனை. உண்மையில பாருங்க, ஒரு மனிதன் அல்லாஹ் பத்தி பேசுற சபைக்கு வந்து உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாததை சிந்திக்கிறது இருக்குதே,
இது மிகப்பெரிய தண்டனை. எங்க அப்படி இல்லை, யாரும் அப்படி இல்லை. மாஷா அல்லாஹ், அவதானத்தோட இருக்கிறீங்க. எந்த சபையாக இருந்தாலும் அல்லாஹ் கையை பிடிச்சு கொண்டு வந்து அல்லாஹ் உங்களை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். சகோதரிகளே, அல்லாஹ்வை பேசுற சபையில அல்லாஹ்வை சிந்திக்காம வேற ஒன்றை சிந்திச்சால் அது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? நாங்க நினைச்சிருக்கிறோம். பாத்தீங்களா, நான் அதை பத்தி யோசிக்கிறேன், இதை பத்தி யோசிக்கிறேன். இது தண்டனை. நாங்க எங்க அல்ல, அதாவது நாங்க இதை கணக்கெடுக்காததால் அல்லாஹ் எங்கட உள்ளத்துக்கு போடுற தண்டனை சகோதரிகளே. இந்த பார்வை தண்டனை. தக்பீரை கட்டிட்டு இன்னைக்கு தொழுகையில 4 ரக்காத் தொழுதனா 3 ரக்காத் தொழுதனா முதல் ரக்காத்துல என்ன ஓதுனன்னு எனக்கு தெரியாது அப்படி நாங்க நினைக்கிறது பெரிய தண்டனை. அல்லாஹ் எனக்கு அவனை திக்ர் செய்ய பாக்கிய தந்திருக்கிறானே, என்னப்பா நாங்க தொழுது இபாதத் செஞ்சிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்குது இல்லையே, அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான், அவனுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறானே, இந்த நினைப்பு தண்டனை. ஏன் எங்களுக்கு விளங்குது இல்லை ஈமான்ட பெருமதி? ஈமான்ட பெருமதி தெரியுது இல்ல? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, கவுலுல் அப்த் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்ற ஒரு வார்த்தை, ஒற்றை வார்த்தை, அல்லாஹ் பெரியவன் என்று சிந்தனையில வாரது ஹைரு மினத் துன்யா வ மா ஃபிஹா, இந்த உலகத்துல வஸ்துக்களை விட எல்லாம் சிறந்ததுன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு. இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் தஆலா ஃபத்வா பாரி எழுதி இருக்கிறாங்க. ஏன் சொன்னாங்க அப்படி தெரியுமா? அல்லாஹு அக்பர் என்று நினைத்தால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் பெருசா தெரியாது, மனைவி மக்கள் பெருசா தெரியாது, தொழில் பெருசா தெரியாது, இந்த வேலை வெட்டிகள் வியாபாரம் பெருசா தெரியாது, எதுவும் பெருசா தெரியாது. ரப்பு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்க எல்லாம் பள்ளிக்கு நேரத்தோட தொலை வர இல்ல, நாங்க என்ன தொலை வர இல்ல, நான் வர இல்ல நாங்க நினைக்கிறோம், அப்படிதான் நினைக்கிறோம். இது நாங்க எங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. ஏண்ட ரப்ப தொழுகிறதுக்கு எனக்கு முடியாமல் போச்சு, அல்லாஹ் என்ன தூரமாக்கிட்டானோ என்று சஹாபாக்கள் பயந்தாங்க. நாங்க நினைக்கிறோம் தெரியுமா, நான் சுபுக்கு மிஸ் ஆயிட்டப்பா, லோஹருக்கு வர கிடைக்கல இல்ல, நீ வர தகுதியற்றவன் என்று அல்லாஹ் உன்னை அப்புறப்படுத்திட்டான். நாங்க முயற்சிக்கணும். அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்ப நான் சொல்ல ஜும்மா கடைசியில வாராங்க பல பேர், 1-2 பேர். அப்ப நான் கோவிச்சு கொள்ளாதீங்க. இப்படி நீங்கள் எப்பொழுதும் செய்வீர்களாக இருந்தால் நீங்க தாமதமாகி வரவில்லை, அல்லாஹ் அவனது அருளை விட்டு உங்களை அப்படியே தூரமாக்கிட்டு போறான். யாரை தூரமாக்க மாட்டான். அப்படி தூரமாக்கிட்டு போனால் நீங்க அந்த பாதையில் அப்படி போனீங்கன்னா அல்லாஹ் விட்டுருவான். ஆனா நிராசை அடையக்கூடாது. எங்க போனாலும் எந்த பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்வை நோக்கி வந்துடணும், திருந்தி வந்துடணும். அப்படி இல்ல நாங்க அல்லாஹ் விட்டு தூரமான அல்லாஹ் எங்களை அப்படியே தூக்கி வீசிடுவான். அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்க அடுத்த நிமிஷம் மரணிச்சா 2 நாளைக்கு பேசுவாங்க, 3 நாளைக்கு பேசுவாங்க. கபருக்குள்ள யார் வருவார்கள்? அன்பு மனைவி வருவாளா? பிள்ளைகள் வருவாங்களா? ஏண்ட வாப்பா வருவாரா? அம்மா வருவாரா? நண்பர்கள் வருவார்களா? உங்கள் போன் வருமா? வராது. மண்ணுக்குள்ள இருப்பீங்க, கபருக்குள்ள இருப்பீங்க, தனியே இருப்பீங்க. உங்களோட அமல்கள் அல்லாஹ்வுக்கா செஞ்சது மட்டும்தான் வரும். ஏன் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளத்தை தண்டிக்கிறீங்க? பரவாயில்லை. ஏன் உலகத்துல அல்லாஹ் காபிர்களை அல்லது பாவிகளை சோதிக்கிறது கொடுத்த பொருளாதாரத்தை வியந்து பார்க்கிறீங்களே, ஏன் பார்க்கிறீங்க? இது உள்ளத்துக்கு கொடுக்கிற தண்டனை. சுபஹானல்லாஹ் பெருசா, இந்த உலகம் பெருசா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர் பெருசா, இந்த உலகம் பெருசா? அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறான், எனக்கு தந்திருக்கிறான், முன்சப்ல தொழுற பாக்கி தந்திருக்கிறான். என்ற ரப்பு ஒருவன் என்று சொல்கிற அந்த தௌஹீதை கலிமாவை தந்திருக்கிறான். இதற்கு மேல வேற என்ன வேண்டும் யா அல்லாஹ்? எனக்கு காசு இல்ல, பணம் இல்ல, இதெல்லாம் நத்திங், ஒன்றும் இல்ல. பிறக்கும் போது எல்லாம் காசு பங்களாவோட வந்தோமா? நாங்க எதை பார்க்கிறோம் நியமத்தாக? எதை அருளா பார்க்கிறோம்? நாங்க உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறோம். நான் சுபு தொழவில்லை, உள்ளத்துக்கு தண்டனை கொடுக்கிறேன். நான் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறேன், உள்ளத்துக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன். ஏன் காலையில் எழும்புனா டென்ஷனோட பதக்கத்தோட எழும்புறான்? ஏன்? அவன் உள்ளத்துக்கு அவன் கொடுக்கிற தண்டனை. நான் சொன்னதானே, பைத்தியக்காரன் தான் வெட்டுவான் கைய, பைத்தியக்காரன் தான் முகத்தை கிழிப்பான். ஆனா நாங்க புத்திசாலியா மடையனாங்கிறது நாங்க தான் முடிவு செய்யணும். உள்ளத்தை கீறி கிழிக்கிறோம் சோர்களே. ஏன் எங்களுக்கு முடியாது? நீ துபாய்க்கு போறதுக்கு 3 மணிக்கு பிளைட்ண்டா, அந்த நாள் முழுக்க தூங்காம நீ ஏர்போர்ட்டுக்கு போறையே. இந்த உலகத்துல வஸ்துக்களை எல்லாம் விட சிறந்தன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஃபஜ்ருடைய முன்சுனத்தை தொழ மனசு வருது இல்லையே. ஃபஜ்ர் தொழுகையை தொழுதா அல்லாஹ்வோட பாதுகாப்புல இருப்பானே ஒரு மனிதன். அல்லாஹ்வோட பாதுகாப்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி போட்டு லைஃப் இன்சூரன்ஸுக்கு போறியே, வெட்கம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க யோசிக்கணும். எங்கட ரப்பு எங்களை அப்படியே அரவணைக்கிற சகோதரர்களே, எங்கட ரப்பு எங்களை அப்படியே பாதுகாக்கிற சகோதரர்களே, எங்கட ரப்பு அன்பா இரக்கமா எங்களை அரவணைச்சு கொள்றான். என் அடியான் என்று தாரான். நாங்க மாறு செஞ்சுக்கிட்டே போறோமே. நாங்க அல்லாஹ்க்கு அநியாயம் செய்யல, அல்லாஹ்க்கு நாங்க மாறு செய்யறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னுக்கு நாங்க எங்கட உள்ளத்துக்கு அநியாயம் செய்யறோம் சகோதரர்களே.
உள்ளத்தை தண்டிக்கிறோம் சகோதரர்களே, உள்ளத்தை கீறுறோம், கிழிக்கிறோம் சகோதரர்களே. அதனால தான் இன்றைக்கு பிரச்சனை, டென்ஷன். யார்கிட்டையும் நிதானமா பேச இயலாது, யார்கிட்டையும் ஒழுங்கா பேச இயலாது. மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டம், டென்ஷன், பிரச்சனை, யோசனை, கவலை. இன்றைக்கு அதிகமாக பணம் எதற்கு செலவழிக்கப்படுது? உள்ளத்தின நோய்கள், மன உளைச்சல், மன அழுத்தம், குடும்பம் பிரிஞ்சு 2 மாசத்துல டிவோர்ஸ். ஏன் 6 மாசத்துல டிவோர்ஸ்? பிள்ளைகள் சரியில்லைன்னு சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு தொழுகையில் இபாதத் இல்ல, பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க இயலாது. பிள்ளைகளால பெற்றோர்கள் பல பேர் உயிரை கூட விடுகிற நிலை இருக்கிற சோர்களே. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். பிள்ளை செஞ்சு பாவம் செஞ்சு 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 பிள்ளைகள் வாப்பா கட்டுப்படாம இருந்து 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 இந்த வாப்பா அம்மா பிள்ளைகளை பத்தி நினைச்சு 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 எத்தனையோ பிள்ளைகள், அதாவது உடனே பாப்பாவை கொலை செய்யாம காலம் தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதைப்படுத்தி கொலை செய்திருக்கிறார்கள். இதை நீங்க நல்லா விளையக்கூடிய நினைக்கிறேன். பல இடத்துல நடக்குது. பிள்ளைய நினைச்சு நினைச்சு பாப்பா நோயாளியாகி மௌத்தா போயிருக்கிறார். பிள்ளைய நினைச்சு நினைச்சு பாப்பாக்கு நோய். ஏன் தொழுறான் இல்ல? அந்த மாற்று மத குட்டியோட அவன் லவ்வாம், அந்த பிள்ளையோட லவ்வாம், இந்த குடும்பத்தோட தொடர்பாம், கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை 55 வயசு பொம்பளையோட தொடர்பாம் கேள்விப்படுறது. பாப்பா அம்மாக்கு டென்ஷன், பிரச்சனை. எத்தனையோ தாய் தந்தையர்கள் வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளாலேயே மௌத்தா போறாங்க. அல்லாஹ் காரணியை வச்சிருக்கிறான், அல்லாஹ் தீர்மானிச்சு வச்சிருக்கிறான். ஆனால் இன்று பிள்ளைகளினால் எத்தனையோ தாய் தந்தையர்கள் நோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள் சோதர்களே. அன்புக்குரிய சொன்னா ஏன் இது சொல்றேன்டா, நாங்க உள்ளத்தை பார்க்கணும், உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பிள்ளைகளுடைய உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களோட உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உள்ளத்தை பாவியாக மாற்றி உள்ளத்துக்கு நீங்க தண்டனை கொடுக்காதீங்க. அன்புக்குரிய சோதர்களே, அல்லாஹ்வுடைய அருள்களா பாருங்க. அல்லாஹ் தருகிற சின்ன சின்ன விடயங்கள் இருக்கு துனியா, அது வரும் போகும், அதல்ல நோக்கம். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற அந்த உன்னத நிலை அல்லாஹ் எங்களுக்கு தரணும் சோதர்களே. அதுக்காக வேண்டித்தான் வாழ்க்கை. எது சாதனை சோதர்களே, எது வீரம் சோதர்களே? ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கிறதான் வீரம், சாதனையை தவிர இந்த உலகத்துல எல்லாரும் எங்களை பாராட்டணும், எல்லாரும் புகழ்ந்து பேசணும், ஆனா நான் கபருக்குள்ள வேதனை செய்யப்படுறேன், என்ன பிரயோசனம் சோர்களே? எனவே எங்களுடைய உள்ளத்துக்கு நாங்கள் தண்டனை கொடுத்திருந்தால் அந்த தண்டனையிலிருந்து உள்ளத்தை பாதுகாத்து அந்த உள்ளத்தை கல்பு சலீமாக மாற்றி சொர்க்கத்துக்குரிய இதயமாக மாற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருந்து அல்லாஹ்வை கண்ணால் பார்த்து பேசுகிற அந்த இன்பத்தை அடைந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.